Hi students, இன்னைக்கு நம்ம class 11 business maths exercise 2.1 ல fourth sum பார்ப்போம். இந்த வீடியோல resolve into partial fractions 1 by x square minus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? first 1 by factorize பண்ணிக்குவோம் first. இப்போ x square minus 1 square ன்னு எழுதிக்கலாமா இத? அப்ப எழுதும்போது என்ன ஆகும்? 1 by a square minus b square ஃபார்முலா வந்துரும். a square minus b square னா a plus b into a minus b ன்னு எழுதலாம். அப்ப x plus 1 into x minus 1. So இதை split பண்ணி first எழுதிக்கிட்டு இதுக்கு அப்புறம் நம்ம partial fraction பிரிப்போம். இப்போ 1 by x plus 1 into x minus 1 is equal to இந்த மாதிரி தனித்தனி factors இருந்தா நம்ம என்ன போடுவோம்? a by x plus 1 plus b by x minus 1. இப்போ இது ஈஸியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு? first நம்ம மாடல் மாதிரி தான். இப்போ LCM எடுங்க. LCM எடுத்தீங்கன்னா x plus 1 into x minus 1 by a into x minus 1 plus b into x plus 1 1 by x plus 1 into x minus 1. So இது cancel ஆயிடுச்சுன்னா நம்ம மேல இருக்க numerator மட்டும் எடுத்துக்குவோம். 1 is equal to a into x minus 1 plus b into x plus 1. So இப்போ இது equation 1. இப்போ put x is equal to 1 minus 1 ன்னு இருக்கு இல்லையா? So 1 ன்னு போடுறேன் நான். In equation 1. அப்போ 1 is equal to a into 1 minus 1 plus b into 1 plus 1. So 1 is equal to a into it is 0 ஆயிடும் 0 plus 2b. அப்போ 2b is equal to 1. b is equal to 1 by 2. b value தெரிஞ்சிருச்சா நமக்கு? அடுத்தது a value. இப்போ put x is equal to minus 1. plus 1 ஒரு ஃபேக்டர் இல்லையா? அதனால minus 1 is போட்டுறேன். equation 1 போடும்போது 1 is equal to a into minus 1 plus b into minus 1 plus 1. 1 is equal to minus 2a. இது 1 minus 1 0 ஆயிடும் plus 0. அப்போ minus 2a is equal to 1. அப்போ a is equal to minus 1 by 2. So a value b value தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம சம்ல போட வேண்டியதுதான். அப்போ aக்கு என்ன வேல்யூ போடணும்? சம் எழுதிடுவோம் ஃபர்ஸ்ட். 1 by x plus 1 into x minus 1 is equal to a க்கு minus 1 by 2 into x plus 1 plus b க்கு 1 by 2 into x minus 1. So இதுதான் சம்மோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.